பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த தின தியானத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். பிரியமானவர்களே, தேவ மனிதனாகிய நெகேமியா தன்னுடைய நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் உட்கார்ந்து சில நாளாய் துக்கித்து அழுது உபவாசித்து மன்றாடினார் என்பதையும், அதை போல நம்முடைய நெருக்கடியான சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் நாமும் துக்கப்பட்டு அழுது அதிலேயே நின்று விடாமல் தேவ சமூகத்தை நாட வேண்டும் என்பதையும் தியானித்தோம் அல்லவா? இன்றைக்கும் அதை தொடர்ந்து நெகேமியா எப்படி ஜெபித்தார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய பாதிப்புகளை சொல்வதற்கு முன்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம் என்று நெகேமியா பாவ அறிக்கையின் ஜெபம் செய்ததை போல நாமும் நம்முடைய பிரச்சனைகளை பாரங்களை தேவனிடத்திலே தெரிவிக்கிறதற்கு முன்பதாக நம்மை நாமே சரிப்படுத்தி தேவனிடத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சும் போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் தகப்பனே, எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு ஆண்டவரே எங்களை நாங்கள் சரிப்படுத்தி உம்முடைய சமூகத்திலே இரக்கத்திற்காக கெஞ்சும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. எங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கடியான பாரமான சூழ்நிலைகளின் வழியாக நாங்கள் கடந்து செல்ல நேரிடும் பொழுதெல்லாம் நாங்கள் துக்கப்பட்டு அந்த துக்கத்திலேயே நின்று விடாதபடிக்கு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும், உபவாசித்து மன்றாட வேண்டும். அதோடு கூட ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனைகளை உமக்கு தெரிவிக்கிறதற்கு முன்பதாக ஆண்டவரே எங்களுடைய குறைவுகளை குற்றங்களை நாங்கள் அறிக்கை செய்து உம்முடைய சமூகத்திலே இரக்கத்திற்காக நாங்கள் கெஞ்ச வேண்டும் என்பதையும் நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உம்முடைய வசனத்தின் வாயிலாக கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த கிருபையுள்ள வசனங்களுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.